ரஷ்யா உக்ரைன் போரில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் நம்ம நிற்கிறோம். அது என்னன்னா, அணு ஆயுதங்கள் இனிமேல் பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிறது தான். இதை நான் சொல்லலை, அமெரிக்காவே உக்ரைனில் நிறைய அட்டாமிக் சென்சார்ஸ் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாமிக் சென்சார்ஸ்னால் என்ன, ஏன் இது ஒரு அணு ஆயுத போராக மாறும், அணு ஆயுத போராக மாறினால் மேட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி இதில் யூஸ் செய்வாங்களா? 1960களுக்கு பிறகு மேட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை பற்றி யாருமே பேசாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போது அதை பற்றி பேசுகிறாங்களே, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் சில நாடுகள் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க, ஏன் சில நாடுகள் அணு ஆயுதத்தை தயாரிக்க விரும்புகிறாங்க, பல கேள்விகளுடைய பதிலாக இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு யுத்தம் அப்படிங்கிறது ஒரு வருடம் நீண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிரியாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தில் உயிரிழப்புகள் மட்டும்தான் இருக்கும். அந்த யுத்தம் அப்படிங்கிறதுல நிறைய நாடுகள் இருக்காங்க. அதில் பாதிப்படைகிற நாடு சிரியா. அதனால் அது ஒரு அணு ஆயுத போராக வெடிக்கவே வெடிக்காது. ஆனால் அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரை நம்மளால் பார்க்க முடியாது. இந்த பக்கம் ரஷ்யா இருக்காங்க. ரஷ்யா அப்படின்னு சொல்லும்போது அணு ஆயுதத்தில் ஒன் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டைம் இல்லாட்டி இன்னொரு டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரஷ்யா இழக்க போகிறது, இல்லாட்டி ரஷ்யா இந்த போரில் தோல்வியடைய போகிறாங்க, இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக பல நாடுகள் ஒன்றிணைந்து பெரிய ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அணு ஆயுத பயன்பாடு அப்படிங்கிறது தான். அதை தான் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம். எங்கள் நாட்டை அழிக்கணும்னு நீங்கள் நினச்சாலே நாங்கள் என்ன செய்வோம், உங்கள் நாட்டை அழிச்சிரும், அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது. இந்த அணு ஆயுதமே இரண்டு விதத்தில் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராட்டஜிக், இன்னொன்று டாக்டிக்கல். இதை பற்றி தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அழிவு ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு நாடு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாரையுமே அழிச்சிடலாம். ஆனால் இந்த டாக்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது பயம் காட்டுறதுக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிப்பதற்காக, கொஞ்சோண்டு உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய அணு ஆயுதம். இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டாக்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரஷ்யா அப்படின்னு சொல்லும்போது, இல்லாட்டி உலகத்தில் ஒரு நாட்டை முழுவதுமாக அணு ஆயுதத்தால் அழித்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். இந்தியா மேலே அணு ஆயுதம் போட்டுருவாங்க அப்படின்னா இந்தியாவே அழிஞ்சிடுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அணு ஆயுதத்தினுடைய அந்த எண்ணிக்கை, அணு ஆயுதத்தினுடைய இம்பேக்ட், இதை பொறுத்து தான் எத்தனை அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் ஒரு நாடு அழிக்கலாம், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை அழிக்கலாம் அப்படிங்கிறத எதிரி நாடு கணக்கு போடுவாங்க. சரி, இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த யுத்தத்தில் கடைசி எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அணு ஆயுதம் அப்படின்னு சொன்னதுனாலையோ என்னவோ, அமெரிக்கா அவங்களுடைய அட்டாமிக் சென்சார்ஸ் எல்லாத்தையுமே உக்ரைனில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்களாம். உக்ரைனில் நிறைய இடத்துல வச்சது மட்டும் கிடையாது, அட்டாமிக் சென்சர்ஸ் உள்ளடக்கிய ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி உக்ரைன் மேலே பறக்க விடப்படுகிறது. இதற்கான காரணம் அணு ஆயுதம் சின்னதாக ஏதாவது ரேடியேஷன் லீக், அது அணு உலைகள்லேருந்து கூட, ஜாப்ரோசியா அணுமின் நிலையம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட விபத்துகளால் ரேடியேஷன் அப்படிங்கிறது லீக் ஆகி அப்படி ஒரு பிரச்சனை வந்துருமா, இல்லை வேறு ஏதாவது டெஸ்டிங் பண்ணுறாங்களா, ஆயுதங்களில் ரேடியேஷன், டெப்ளிட்டட் யுரேனியம் அப்படிலாம் நம்ம சொன்னோம். ஸோ அதே மாதிரியான ஆயுதங்கள் ஏதாவது பயன்படுத்தப்படுகிறதா, அந்த ஆயுதங்கள் வழியாக ரேடியேஷன் அப்படிங்கிறது உக்ரைன் மொத்தம் பரவுகிறதா, இதை எல்லாமே கண்டுபிடிப்பதற்காக அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய அட்டாமிக் சென்சார்ஸை உக்ரைனுக்குள்ளே வச்சுருக்காங்க. எப்போ வேண்டுமானாலும் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை ரஷ்யா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த அட்டாமிக் சென்சார்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது. இந்த அட்டாமிக் சென்சார்ஸ் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மேட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். 1960களில் அமெரிக்கர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மேட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. மேட் அப்படின்னு சொன்னால் மியூச்சுவல் அஷ்யூர்ட் டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தான். இந்த மியூச்சுவல் அஷ்யூர்டு டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு நாடு அணு ஆயுதத்தை இன்னொரு நாடு மேலே வீசிட்டாங்கன்னா அடுத்த நாடு என்ன செய்வாங்க, அந்த வீசிய நாடு மேலே மறுபடியும் அணு ஆயுதத்தை வீசுவாங்க. இதுதான் மியூச்சுவல் அஷ்யூர்டு டெஸ்ட்ரக்ஷன். இந்த மியூச்சுவல் அஷ்யூர்டு டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு அணு ஆயுதங்கள் எங்கே இருக்கணும், இரண்டு நாடுகளிடமே இருக்க வேண்டும். நான் சொன்ன 1960 காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது கோல்டு வார்லாம் ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய டைம். ஸோ 1960களிலிருந்து நீங்கள் வரலாறை திரும்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப அணு ஆயுதங்களுடைய டெஸ்டிங் நடந்திருக்கும், அணு ஆயுதங்களை குவித்து வைத்திருப்பார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மியூச்சுவல் அஷ்யூர்டு டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி தான். நீ என் மேலே அணு ஆயுதம் போட்டினா நான் உன் மேலே அணு ஆயுதம் போட்டுருவேன் அப்படிங்கிற அந்த பயம் காட்டுதல். சரி, இந்த பயம் காட்டுதல் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சின்ன கேள்வியை எழுப்பியது. ஒரு நாட்டில் அணு ஆயுதம் விழுந்த பிறகு அந்த நாட்டால் எப்படி அணு ஆயுதங்களை செலுத்த முடியும்? ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அழிஞ்சிரும், அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி இன்னொரு அணு ஆயுதத்தை வீச முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உடனே தான்
பல நாடுகள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய நட்பு நாடுகள், அவங்களுடைய ரகசியமான தீவுகள், ரகசியமான இடங்கள், சிலோஸ், பூமிக்கடியில் நிறைய சுரங்கங்களை தோண்டி எல்லாமே அணு ஆயுதங்களை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அணு ஆயுதங்களுக்காக சீக்ரெட் கோட், இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்காக சீக்ரெட் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான சில பல ட்ரைனிங் செஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே செய்யப்படுது. சரிப்பா, ஒரு நாடோடி முடியலை, அடுத்தது அவங்க கூட இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் கூடயும் இந்த அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது நிலைநிறுத்தப்படுது. இவங்களுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அது எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சின்ன எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கும். உதாரணத்துக்கு நேட்டோவில் இப்போ ஃபின்லாந்து இணைந்து விட்டார்கள். ஃபின்லாந்து ரஷ்யா அவங்களுடைய எல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோமீட்டர். இந்த 1200 கிலோமீட்டரில் நேட்டோ என்ன செய்யலாம், அவங்களுடைய அணு ஆயுதங்களை கொண்டு அங்கே வைக்கலாம். ஏன்னா நேட்டோவில் ஃபின்லாந்து ஒஃபிஷியலாக இணைந்து விட்டார்கள். நேட்டோ நாங்கள் இப்படி ஒரு ட்ரில்லை நடத்துகிறோம் அப்படிங்கிற பெயரில் அணு ஆயுதங்களை ஃபின்லாண்டில் கொண்டு வைக்க முடியும். அது இல்லாமல் உக்ரைனை நம்ம எடுத்துக்கலாமே. ரஷ்யா உக்ரைன் போர் வர்றதுக்கு மூல காரணமே உக்ரைன் நாங்கள் நேட்டோ கூட இணைந்து விடுவோம் அப்படின்னு சொன்னது தான். நேட்டோ கூட இணைஞ்சிட்டாங்கன்னா நேட்டோ அப்படிங்கிறது இல்லாட்டி உக்ரைன் அப்படிங்கிறது நேராக ரஷ்யாவினுடைய பார்டராக இருக்கக்கூடிய ஒரு நாடு. உக்ரைனை கடந்தால் நம்ம ரஷ்யாவுக்குள்ளே விழுந்துடலாம். அப்படிப்பட்ட இடம் ரொம்ப முக்கியமான இடமாக ரஷ்யா பார்ப்பதனால் நீ நேட்டோக்குள்ளே இணைஞ்சிட்டிங்கன்னா அணு ஆயுதத்தெல்லாம் கொண்டு இங்கே வச்சிருவாங்க, எங்களுக்கு எதிராக எப்போ வேண்டுமானாலும் ஆயுதங்கள் அப்படிங்கிறது இந்த எல்லையிலேருந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துடும், அதனால் நீ இணையக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா பல முறை சொன்னாங்க. நேட்டோ எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெர்லின் சுவர்கள் அந்த ஒப்பந்தத்தின் போதே அமெரிக்கா மற்றும் ரஷ்யா உடன்பாடு செய்ததாகவும், அதாவது பேச்சுவார்த்தை வழியாக மட்டும் அது ஓகே சொல்லப்பட்டது அப்படின்னும் இப்போ அமெரிக்கா வாதாடிட்டு இருக்காங்க. ஸோ நேட்டோ எக்ஸ்பான்ஷன் இருக்கவே கூடாது, ஜெர்மனிக்கு பிறகு நேட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகாது அப்படின்னு சொன்ன அமெரிக்கா கிட்டத்தட்ட 8லேருந்து 10 முறை நேட்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவு நாடுகள் நேட்டோக்குள்ளே இணைந்துட்டாங்க. இந்த பிரச்சனையை மையமாக வச்சு தான் இப்போ அணு ஆயுதங்களுடைய பிரச்சனைகளும் எழுப்பப்படுகிறது. இந்த மேட் மியூச்சுவல் அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையே எந்த நாடு எந்த நாட்டை அடித்தா இன்னொரு நாடு அழிஞ்சு விடும் அப்படிங்கிற அந்த கணக்கில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் மாற்றி 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 அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி நான் சொன்ன மாதிரி பல எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடிய நாடுகளில் கொண்டு வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது தான் இன்னொரு விஷயம் புரியுது, நாம் என்ன செய்யணும், சென்சார்ஸை வச்சு ஒரு நாடு நம்ம நாட்டை ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிலாம் சொல்லுவோம்ல, டேய் உன் நாட்டுக்கு ஒரு அணு ஆயுதம் பறந்து வந்துட்டு இருக்குடா, என்னடா செய்ய போற அப்படிங்கிற ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிடும். சேட்டலைட் வழியாகவோ சென்சார்ஸ் வழியாகவோ இந்த மாதிரி மெசேஜ் கிடைச்ச உடனே நாம் என்ன செய்வோம், ஓகே அந்த நாடு நம்ம நாட்டுக்கு அணு ஆயுதத்தை வீசிட்டான், இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடும், நாம் என்ன செய்யணும், உடனடியாக நம்ம அணு ஆயுதங்களை அவங்க நாட்டுக்குள்ளே அனுப்பி விடுங்கடா அப்படின்னு சொல்லி உத்தரவு பறக்கும். இந்த உத்தரவு பறந்த உடனே அங்கே என்ன செய்வாங்க, பலவிதமான அணு ஆயுதங்கள். இந்த உத்தரவு ஒரு உத்தரவு கிடையாது, இதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய உத்தரவு எல்லாம் கிடைச்சி கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது எதிரி நாட்டுக்கு எதிராக வீசப்படும். இப்படி வீசப்படக்கூடிய அணு ஆயுதங்கள் நேரடியாக எதிரி நாட்டிடம் இருந்து மட்டும்தான் வரும் அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டாம். இப்போ நிறைய வழிமுறைகள் இருக்கு, ஈவன் அட்டாமிக் சப்மரைன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அப்போ அந்த நீர்மூழ்கி கப்பல் வழியாகலாம் என்ன செய்யப்படலாம், இந்த அணு ஆயுதங்கள் வீசப்படலாம். நிறைய டெசர்ட் இருக்கு, சிலோஸ் இருக்கு, பதுங்கு குழிகள்லேருந்து இந்த அணு ஆயுதங்கள் புறப்பட்டு வரும். இப்படின்னு சொல்லி பல இடங்கள்லேருந்து கப்பல்கள்லேருந்து புறப்பட்டு வரும். இந்த மாதிரியான அணு ஆயுதங்கள் எல்லாமே தயாரித்து வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் புரியுது, ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஒரு நாடு செஞ்சுட்டாங்கன்னா அணு ஆயுத கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடால் செகண்ட் ஸ்ட்ரைக் வழியாக ஒரு நாட்டை முழுவதுமாக அழிக்க முடியாது. ஸோ நிறைய அணு ஆயுதங்களை குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குவித்து வைக்கும்போது நிறைய விபத்துகள் வழியாக அவங்க நாட்டு மக்களை இறந்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் வருவதால் 2 நாடுமே எப்போவுமே பதட்டமாக இருப்பதால் இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்துடுறாங்க. இந்த மியூச்சுவல் அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இனிமேல் இருக்கவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு நாட்டை முழுவதுமாக அழிக்கும் அளவுக்கான அணு ஆயுதங்களை நீ வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அண்டர்லைன் செய்ய வேண்டிய வேர்டு. இப்போ ஒரு நாட்டை அழிப்பதற்கு 2000 அணு ஆயுதங்கள் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அமெரிக்கா சொல்கிறான், ஓ நாட்டை அழிக்கிறதுக்கு எனக்கு 2000 அணு ஆயுதங்கள் போதும். ரஷ்யா சொல்கிறான், ஓகே எனக்கு 2000 அணு ஆயுதங்கள் போதும்னு சொல்லும்போது உன் நாட்டையும் என் நாட்டையும் பாதுகாப்பதற்கு 1000 அணு ஆயுதங்களை மட்டும்தான் நீ வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. இதுதான் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. இந்த ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் தான் நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்டாக மாறிச்சு. புரிஞ்சதா? அதாவது இவ்வளோதான் வைக்கணும், இதுக்கு மேலே நீ வைக்கக்கூடாது. 1000க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் ஒரு நாட்டில் ரெடியாக இருக்குது அப்படின்னா மியூச்சுவல் அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆயிரும். ஒரு நாட்டை முழுசாக நம்ம அழிச்சிடலாம். இல்லாட்டினா ஒரு 100 அணு ஆயுதங்களை வச்சு எவ்வளவு இடங்களை அழிக்க முடியுமோ அவ்வளோ இடங்களை மட்டும்தான் அழிக்க முடியும். மீதம் இருக்கும் மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க, காப்பாற்றப்படுவார்கள், இல்லாட்டி அவங்க உயிர் தப்பித்துக் கொள்ளும். ஸோ இந்த மியூச்சுவல் அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இனி வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இந்த நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லேருந்து ரஷ்யா என்ன செய்கிறாங்க, வெளியேறாங்க. எங்களுக்கு வேண்டாம், எங்களை மீறி நேட்டோ அப்படிங்கிற ஒரு போர்வையில் நிறைய நாடுகள்கிட்ட அமெரிக்காவினுடைய அணு ஆயுதங்கள் இருக்குது. சொல்லப்போனால் அவங்க எல்லாருமே
எங்கள் நாட்டை ஈஸியாக மியூச்சுவல் அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன் வழியாக ஒட்டு மொத்தமாக அழிச்சிடலாம், போட்டு தள்ளிடலாம். அதனால் நாங்கள் இதிலிருந்து வெளியேறுகிறோம். எங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய பெலரஸ் போன்ற நாடுகளுக்கும் நாங்கள் அணு ஆயுதங்களை கொடுக்க பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு, இந்த நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லேருந்து ரஷ்யா வெளியேறியது தான் அட்டாமிக் சென்சர்ஸை உக்ரைனுக்குள்ளே வைக்கிறதுக்கான காரணம். இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் எமர்ஜென்சி சப்போர்ட் டீம், நெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெஸ்ட் அப்படிங்கிற டீம் ஒஃபிஷியலாகவே ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. த்ரூ அவுட் த ரீஜன் நாங்கள் என்ன வச்சுருக்கோம், அட்டாமிக் சென்சர்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். இந்த அட்டாமிக் சென்சர்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள ரஷ்யா ஏதாவது ரேடியேஷன் லீக் இல்லாட்டி ரேடியேஷன் ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் என்றால் எங்களுக்கு அது ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டமாக வந்துடும், ஒரு மெசேஜாக வந்துடும். நாங்கள் அதை வச்சு ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது அமெரிக்கா தான் ப்ரொசீட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வழியாக அமெரிக்காவுக்கு ஒரு சிக்னல் போகும். அதுக்கு முன்னாடியே உக்ரைனில் ஒரு டெசிஷன் மேக்கிங் சென்டர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அணு ஆயுதங்கள் ரஷ்யா பயன்படுத்தினாங்கன்னா எந்த மாதிரியான பதிலடியை உக்ரைன் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான டெசிஷன் மேக்கிங் சென்டர். இந்த டெசிஷன் மேக்கிங் சென்டரில் உக்ரைனுடைய இராணுவ உயர் அதிகாரிகளும் அமெரிக்கா நாட்டோ படைகள் இவங்களுடைய இராணுவ அதிகாரிகளுடைய ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும் உடனடியாக. ஏதாவது இந்த சென்சார்ஸில் திடீர்னு ஒரு சிக்னல் வந்துருச்சுன்னா. ஸோ இங்கே டெசிஷன் மேக்கிங் சென்டர் அப்படிங்கிறது உக்ரைனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலி ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படிங்கிறதும் இருக்கான். இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் என்ன செய்யும்னா, அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள பாதுகாப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், எப்படி மக்களை அலர்ட் பண்ணணும், எந்த இடத்துல ஒளிய சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொள்வார்களாம். ஸோ இப்படி ஒரு டெடிகேட்டட் டீம் அமைத்திருக்கிறார்கள். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த யுத்தத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அணு ஆயுத போரா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அணு ஆயுதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மேட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை ரஷ்யா பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏன்னா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் சொன்ன ஒத்த வார்த்தை தான், என் நாட்டை அழிக்கணும்னு நீங்கள் நினைச்சாலே உங்கள் நாட்டை மேப்பில் இருந்தே துடைத்து எறிந்து விடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான். மேப்பில் இருந்தே துடைத்து எறிந்து விடுவோம் அப்படின்னா மியூச்சுவல் அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன், சுத்தமாக நீ போட்டு தள்ளிடுவோம். ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை மட்டும் அழிக்க மாட்டோம், டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பனாக தான் இருக்கும். அந்த நியூக்ளியர் வெப்பன் வழியாக ஒரு நாட்டை நாங்கள் அழிக்கிறதுக்கான வெப்பன்ஸ் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பது தான் இந்த பஞ்சாயத்துக்கு காரணம். இந்த பஞ்சாயத்துக்கு இது மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்தும் சில பல சிக்னல்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பறக்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் சீனா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுடைய ரகசிய இராணுவ பேசஸ் அப்படிங்கிறத அமைச்சிட்டு இருந்தாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு இது தெரியும், ஆனால் உலக நாடுகளுக்கு தெரியாது. இதை அமெரிக்காவினுடைய உளவாளிகள் என்ன செஞ்சாங்க, கொஞ்சமாக மோப்பம் பிடிச்சு அமெரிக்காவுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அமெரிக்காவுக்கு போட்டு கொடுத்த உடனே அமெரிக்க அரசாங்கம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய கிரவுன் பிரின்சஸ் எல்லாமே கூப்பிட்டு மிகப்பெரிய வார்னிங் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 2018, 19, 20 இந்த காலகட்டத்தில் உடனடியாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டுச்சு. அமெரிக்காவினுடைய உளவாளிகள் மறுபடியும் அமெரிக்காவுக்கு சொல்கிறாங்க, எப்பா நீ சொன்ன மாதிரி அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இப்போ நடக்கலை அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த கடைசி டிசம்பர்லேருந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. மிடில் ஈஸ்ட் அமெரிக்காவை விட்டு விலகி வருகிறது அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய பயமாக இப்போ மாற தொடங்கியிருக்கு. பிரிக்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரியான கூட்டமைப்பு, அது இல்லாமல் ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய அந்த சமாதான முயற்சி, அதுக்கு மிடிலாக இருந்த சீனாவினுடைய மிக முக்கியமான பொறுப்பு, இவங்க ஆயில் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஓவராக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்காவினுடைய கொள்கையை நிராகரித்து விட்டன. நிறைய நாடுகள் டாலருக்கு பதிலாக அவங்கவுங்க கரன்சியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பது, இது எல்லாமே அமெரிக்காவை கலக்கமடையக்கூடிய செய்திகள். இந்த செய்திகளின் அடிப்படையில் ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றிணைந்து விடுவார்கள் அப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே உறுதியாக அவங்க நம்பிட்டு இருக்காங்க. இது நடக்காமல் இருப்பதற்கும், அட்டாமிக் வார் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உடனடியாக பலவிதமான எதிர்வினைகளை அடிப்பதற்கும் அமெரிக்காவுக்கு சில பல சென்சார்ஸ், ஏர்லி வார்னிங் சிஸ்டம், அதை டெசிஷன் மேக்கிங் சிஸ்டம் எல்லாமே தேவைப்படுது. அதற்கான ஆயத்த நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டு விட்டார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான அப்டேட். இந்த ஒரு விஷயம் பல நாடுகளில் பேசப்படுது. இப்போ தான் நிறைய 1960களுக்கு பிறகு மியூச்சுவல் அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷனா என்ன, அதை ஏன் பல நாடுகள் இப்போது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எதுக்காக பல உலக நாடுகள் அவங்களுடைய அணு ஆயுதங்களை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான உண்மை எல்லாமே கற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் அதை கற்றுக்கொண்டிருப்பீர்கள், படிச்சிருப்பீங்க தானே. இப்போ இந்த வீடியோ வழியாக நிறைய நண்பர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. மியூச்சுவல் அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷனா என்ன, 1960 ஏன் இவ்வளோ அணு ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டது, ஏன் இவ்வளோ டெஸ்டிங் நடந்துச்சு, அதன் பிறகு ஏன் நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லாம் வந்துச்சு, இப்போ இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக மாறுறதுக்கான காரணம் என்ன, இந்தியா ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இதே மாதிரி தமிழ் பொக்கிஷத்தில் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா,
தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் விதை வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனல் இருக்குது. 3 சேனல்ஸ் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். 3லையுமே ஒரு குவாலிட்டியான கண்டென்ட். இது வரைக்கும் அந்த கண்டென்ட்டை யாருமே பெரிய அளவில் சொல்ல முடியாது. இது தப்பு, இது ரொம்ப தப்பு, இதை நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த 3 சேனலுமே செட் ஆயிடுச்சு. ஆனால் சமீப காலமாக சில பல சண்டைகள் அப்படிங்கிறது எல்லாமே தமிழக அரசியலில் நடந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக ஆளுநர், முதலமைச்சர், திராவிட மாடல், அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி, அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்களை பற்றியான சில செய்திகள், இன்னும் நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு. அப்போ இந்த செய்திகள், நிறைய செய்திகளை மிஸ் பண்ணுறாங்க. நிறைய ஊடகங்கள் அந்த செய்தியை வெளியிட மறுக்கிறது. சில பல செய்தி ஊடகங்கள் சில பல அரசியல் கட்சிக்காக மட்டுமே செயல்படுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்காக எப்போவுமே வீடியோ வராது. சும்மா ஒரு வாரத்துக்கு 1-2 முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் சண்டை நடந்துகிட்ருக்கு, அதை மக்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறதுக்கான செய்திகள் மட்டும்தான். அதில் தனிப்பட்ட கருத்து எதுவுமே இருக்காது. ஸோ செய்திகளை மட்டும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம இந்த 3 சேனல் இல்லாமல் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கான டைட்டில் நான் மறுபடியும் சொல்கிறேன், அடிக்கடி அதில் வீடியோ வராது, என்னால் அதை பண்ண முடியாது. இதுலேயே இந்த 3 சேனலையுமே நான் கண்டினியூஸாக இப்போ ஒவ்வொரு நாள் ஒரு வீடியோ போகிறதுக்கு ஒரு 12-18 மணி நேரத்துக்கு மேலே உழைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக தெரிஞ்சுன்னா அந்த சேனலில் நான் போடுறேன். அதுக்கான பெயர், உங்களுக்கு பிடிச்சிருந்த பெயர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெயரை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.